மனம் வீசுகிறது. ஆமா, இதோ கிடாக்குள்ள மண்ணும் வீசுகிறது. அன்பு மரியாதைக்குரிய இந்த மண்ணின் மைந்தன் ராணுவத்தில் பணிபுரிந்து நம்மை விட்டு பிரிந்த நமது தீபக் ராஜா அவர்களை பாராட்டி நமது திருப்பாண்டி இருப்பு கிடாக்குளம் இருப்பு கோவை இளவரசன் பெருநாளி இருப்பு கோவை வசந்து கிடாக்குளம் ஆர்மி ஆகியோர் சேர்ந்து எனக்கு ரூபாய் 1000 அன்பளிப்பு அளித்து நம்மை விட்டு பிரிந்தாலும் இந்த மண்ணை விட்டு பிரியாத ராணுவத்தில் பணிபுரிந்த அன்பு தம்பி தீபக் ராஜா புகழை பாடிவிட்டு எங்களது கலைப்பணியை இனிதே ஆரம்பிக்கிறோம். பொட்டு வச்சு பூ முடிச்சு புன்னகையும் போட்டு வச்சு பொட்டு வச்சு பூ முடிச்சு புன்னகையும் போட்டு வச்சு எட்டி நடந்து வாயா ராஜா அவர் நம்ம குல சிங்கமையா ராசா தீபக் ராசா குலத்தின் தங்கமையா ராசா எங்கள் ரோசா நம்ம குல சிங்கமையா ராசா அவர் தீபக் ராசா என்னும் ஒரு ரோசா அவர் தீபக் ராசா என்னும் ஒரு ரோசா தங்க ராசா பொட்டு வச்சு பூ முடிச்சு புன்னகை போட்டு வச்சு எட்டி நடந்து வாயா ராஜா இந்த கிடா கோலம் மண்ணுக்கு தாரோசா தீபக் ராசா குளம் கண்டெடுத்த ராஜா நான் குளம் கண்டெடுத்த ராசா நமது தீபக்கு ராசா என்னும் ரோசா எங்கள் ராஜா பொட்டு வச்சு பூ முடிச்சு புன்னகை போட்டு வச்சு எட்டி நடந்து வாய் ராஜா நமது நம்ம குல சிங்கமையா ரோசா தங்க ராஜா நாடு போட்டும் சிங்கமையா நண்பர்களை மதித்தவரா நாடு போட்டும் சிங்கவரா நல்ல தாய் வயிற்றிலே ராஜா நல்ல ஒரு தாய் வயிற்று ராஜா இங்கே அருமையாக பிறந்து வந்த ரோசா தீபக் ராஜா எங்கள் ரோசா பொட்டு வச்சு பூ முடிச்சு போட்டு வச்சு எட்டி நடந்து வாய ராஜா குளம் கண்டெடுத்த தீபக்கு ராஜா எங்கள் ரோசா சிங்க நடை போட்டு வந்தா சீரிப்பாயும் சிங்கமையா சிங்க நடை போட்டு வந்தா சீரிப்பாயும் சிங்கமையா புலியை அடக்குவது போர்படை தங்கமையா குளமண்ணதிலே ராசா குளமண்ணையிலே ராசா இங்கு இறைவனாக மறைந்து விட்டா ரோசா தெய்வமாக மறைந்து விட்டா ரோசா தீபக் ராசா கண்ணுக்கு மை போட்டு காதுக்கு ஒரு தோடு போட்டு கண்ணுக்கு மை போட்டு காதுக்கு ஒரு தோடு போட்டு கடவுளை போல் வாழ்ந்து வந்த ராசா இந்த கிடாக்குளம் போட்டுகின்ற ராசா தீபக் ராசா அவர் ராசா தீபக் ராசா. நன்றி 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 நன்றி. அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது நாடக
நாடக கலை குடும்பத்தின் சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆமா ஆமா அண்ணனோட வீட்டுல வர்றா. ஆமா எங்க போறோம் தெரியுமா? எங்க அப்பா உங்ககிட்ட வந்தாரா? உங்க அப்பா உங்கள்ட்ட வர்றதுக்கு முன்னாடி முத நான் தான் உங்க அப்பாட்ட போனேன். அப்ப நீ எனக்கு சித்தி வேணும். தப்பா பேசாதீங்க. அந்த அளவுக்கு முறகட்ட முண்டையா நானு? இல்ல நல்ல முண்டதே. அப்புறம் என்ன? அப்படி சொல்லாதீங்க. உங்க அப்பாட்ட போய் விவரத்தை எல்லாம் கேட்க போனேன். விவரத்தை கேட்க போனியா? சொன்னாரா? பரன் அனுப்பிச்சிருக்காங்களா? சரி. இன்னைக்கு காவலுக்கு போனா. பள்ளிக்கூட துணைக்கு நீ போ. உங்க 2 பேத்துக்கு துணையா என் மகன் வீரத்தே வராருன்னு சொன்னாரு. அப்படியா? அதனால நம்ம வந்து மட்டும் காவல் பார்த்தா நல்லா இருக்காது. தங்கச்சி வந்து எல்லாருமா ஆடி பாடி வேலை செஞ்சுட்டு அப்புறமா நம்ம காவல் பார்க்கணும். சரி. ஏண்டா தங்கச்சி இருக்கிற நேரம் நம்ம செய்யக்கூடாது. தங்கச்சி இல்லாத நேரம் நம்ம 2 பேரும் அட்டை மாதிரி ஒட்டிக்கிறணும். டப்பு டப்புன்னு போயா நீ இப்படிதான் வாடா தங்கச்சி வள்ளிகண்ணு. ஹலோ ஹலோ மலரே தென்றல் பாடும் கானமிது நிலவே உன்னை சுடும் வானமிது நினைவுகள் மாறிடாது இறைவனின் தீர்ப்பு இது மலரே தென்றல் பாடும் கானமிது உன்னை சூடு வானமிது மலரே நிறம் மாறினாலும் நிறம் மாறிடாது இறைவனின் தீர்ப்பு இது மங்களமாக இருப்பாயம்மா. என்னதான் பண்றீங்க? நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படிங்களா? ஆமா. அப்பா வந்தாரா? அப்பா வந்தாரு. அப்பா வந்து என்ன சொன்னார்? நம்ம 3 பேத்தையும் காட்டிக்கிட்டே போய் சொல்லிருக்காரு. அண்ணே என்னங்கன்னு நீங்களுமா? திறமையை காட்டிக்கிட்டு காவலுக்கு போய் சொல்லிருக்காரு. அவரவர் திறமையை காட்டிட்டு அப்பா காவலுக்கு போய் சொன்னார். சொல்லிட்டாரு. என்ன காவல்? திணை காவல். திணை காவல். என்னென்ன திணைனே? கருந்திணை செந்திணை. 2 திணைகள். இருத்திட்டேன். அண்ணே 2 திணைகள் காவல் சொன்னார். ஆமாமா. அப்பா அப்பா வந்தாரா? அப்பா வந்தார். வந்து போயிட்டார். ஏங்கன்னு அழுகுறீங்க? நான் வளர்த்த என் சாங்க அண்ணே நல்லா இருந்த மனுஷன் போயிட்டாரு. அண்ணே ஏங்கன்னு இப்படி அபச குணமா? மணி மேகலை
சாமி இப்படி போயிட்டாரு. அண்ணே ஏன் இப்படி சொல்றீங்க? அப்பா அம்மாட்ட போயிட்டாரு. அப்புறம் அம்மாட்ட போகாம அடுத்த பக்கம் போக முடியுமா? அதெல்லாம் எங்கிட்ட வர மாட்டாரு. அண்ணே ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து உதவி செய்யாட்டினாலும் உபத்திரியம் கொடுக்காம இருக்கணும். இதான் மனிதனுக்கு முக்கியம் தேவை. முக்கியத்துவமே அதுதான். நம்ம போனோம்னா மக்கள் துண்டா காணும் துணியை காணோம்னா எந்திரிச்சு போயிருவாங்க. இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா? என்னது? ஆமா, இப்படி ஒரு நாடகத்தை போடுவாங்க, நம்ம நல்லா படுத்து தூங்கணும்னு நேர்த்தி கடை அதை நிவர்த்தி பண்றாங்க. அதனால எல்லாம் உறங்குறாங்க. பெரிய பாவம் என்ன பாவம்? என்ன பாவம்? தூக்கத்தை கெடுக்க கூடாது. தூங்குறவங்கள எழுப்புறது பெரிய பாவமே. அதனால என்ன பாவம் சொல்ல மாட்டேனா? ஏங்கனே அதனால அப்பா வந்து காடுக்கு காவல் சொல்லிட்டாரு. போகலாமா? போகலாம். தாயை திறந்த கோயிலும் இல்ல, தந்தை சொல்லும் இருக்க மந்திரம் இல்ல. யார் மொழியை தட்டினாலும் அப்பா வாய் மொழியை தட்டக்கூடாது. தட்டவே கூடாது. போகலாமா? போகலாம். மாமர கிளியே மாமர கிளியே. அப்பா 2 லோன் வீடு கட்டி வச்சிருக்காரு. அண்ணே ஏன் அப்படின்னா நம்மள காட்டுல கொண்டு வந்து விட்டாச்சு. வெயில் வரும் மழை வரும். ஆகையால நமக்கு பாதுகாப்பாக அப்பா வீடு குடிசை கட்டி வச்சிருக்காரு. வெயிலும் வரும் மழை வருமா? ஆமா ஆமா ஆமா. அதனால நந்தவனம் ஓய்வு எடுக்கணும்ல. ஓ ரெஸ்ட். நம்மளும் கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு இருக்கணும்ல. அப்ப கெஸ்ட் ஹவுஸா? அண்ணே நந்தவனம் இது நமக்கு சொந்தவனம். ஆமா. பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நந்தவனம் இந்த பிள்ளைக்கு போடிமா இருக்கு. எனக்கெல்லாம் மனசு ஒரு இடத்துல இல்லம்மா. அண்ணே அங்கிட்டு இங்கிட்டு அலைபாய விடக்கூடாது. அழகரு கயிறு வச்சிருக்கியா? இந்த பிள்ளைக்கு கட்டி விடுவோம்டா அலைபாய். ஏப்பா என்ன அண்ணே உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கா எனக்கு ராகுலத்துக்கு வந்த உடனே ஆடணும் பாடணும் கொண்டாடணும் போல அப்படி இருக்கா? ஏன்னா இடத்த வச்சு நமக்கு பெருமை, நம்மள வச்சு இடத்துக்கு பெருமை. இடத்த வச்சுதான் நம்மளுக்கு பெருமை. அந்த பெருமையை சேர்க்கதா சேர்த்துங்க. சேர்த்துட்டு வீட்லயே கால் சாட்ற மாதிரி கட்டுமுட்டா. ஆமா. அதனால எப்படி தெரியுமா இருக்கு சொல்லவா? வெட்டி கிளி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட ஒட்டி வருதி. ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டி என்ன போல நாக ஒட்டி வருதி. வெட்டி கீழே வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் அத்தோடு முத்தி வருது. ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டி என்ன போல நாக ஒட்டி வருதி. இட்டுக்கோ இட்டுக்கோ வந்த கோலோ கொட்டிக்கோ கொட்டிக்கோ கொஞ்ச நேரம் என்னன்னு சொல்லிக்கோ என்ன கட்டி அள்ளிக்கோ சொக்க கையில் சிக்கி போச்சு. அது சொல்லி சொல்லி சொக்கி போச்சு. சொக்க கையில் சிக்கி போச்சு. அது சொல்லி சொல்லி சொக்கி போச்சு. அடி வெட்டி கிளி வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் காத்தோட ஒட்டி வருது. ஒட்டிக்கிட்ட ஒட்டி வந்த ஒட்டி என்ன போல நாக ஒட்டி வருதி. பூவாட காத்தடிச்சி மேலாட போயிடுச்சி. பன்னீர் தான் எனக்கு தீவாக மாறிடுச்சி. தொட்ட பக்கம் தேனா போச்சு ஆத்தா ஆத்தா ஆத்தா. எல்லை மீறி போகும் சும்மா பார்த்தா 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 ஆளான பொண்ணுதான் நெஞ்சிலே நெஞ்சிலே அம்மாடி ஏதோ பண்ணிரியே. நாளாக நானும் கெஞ்சிரே கெஞ்சிரே தொட்டாக்க நீயோ கெஞ்சிரியே. இட்டுக்கோ இட்டுக்கோ வந்த கோலோ தொட்டுக்கோ தொட்டுக்கோ கொஞ்ச நேரம் என்னான்னு சொல்லிக்கோ என்ன கையில் அள்ளிக்கோ சொர்க்கத்தையும் சிக்கி போச்சு. அது சொல்லி சொல்லி சொக்கமாச்சு. சொர்க்கத்தையும் சிக்கி போச்சு. அது சொல்லி 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 போச்சு. வெட்டி கீழே வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் அத்தோடு முத்தி வருது. ஒட்டிக்கிட்ட ஒட்டி வந்த ஒட்டி என்ன போல நாக ஒட்டி வருதி. ஊரெங்கும் தோரணமா தேரோடு ஊர்வலமா சங்கீத பூத்திருச்சி சங்கீத ராகங்களா. தொட்ட பக்கம் வீணா போச்சு ஆத்தா ஆத்தா ஆத்தா. எல்லை மீறி போகும் சும்மா பார்த்தா பார்த்தா பார்த்தா. ஆளான பொண்ணுதான் நெஞ்சிலே நெஞ்சிலே அம்மாடி ஏதோ பண்ணிரியே. நாளாக நானும் கெஞ்சிரே கெஞ்சிரே தொட்டாக்க நீயோ மிஞ்சிரியே. இட்டுக்கோ இட்டுக்கோ வந்த கோலோ கத்திக்கோ கத்திக்கோ கொஞ்ச நேரம் என்னான்னு சொல்லிக்கோ என்ன கையில் அள்ளிக்கோ சொர்க்கத்தையும் சிக்கி போச்சு. இத சொல்லி 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 போச்சு. சொர்க்கத்தையும் சிக்கி போச்சு. அது சொல்லி சொல்லி சொக்கி போச்சு. வெட்டி கீழே வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் அத்தோடு முத்தி வருது. ஒட்டிக்கிட்டு ஒட்டி வந்த ஒட்டி என்ன போல நாக ஒட்டி வருதி. இட்டுக்கோ இட்டுக்கோ வந்த கோலோ தொட்டுக்கோ தொட்டுக்கோ கொஞ்ச நேரம் என்னான்னு சொல்லிக்கோ என்ன கையில் அள்ளிக்கோ சொர்க்கத்தையும்
தெரிஞ்சு போ. கைதட்டார் பாருங்க. நன்றிப்பு நன்றிப்பு. நல்லா ரசிக்கிறாரு. இல்ல வெண்டட்டு செந்தட்டு கிடைக்காத தட்டு. ஆமாமா ஆரியம் கூத்தானாலும் காரியத்துல கண்ணா இருக்கு. ஆமா ஒரே விரட்டு. விரட்டு. அப்ப என்ன சொன்னார்? ஆடி பாடி பறவைகளை விரட்ட சொல்லி. வானம்பாடி வரும் பறவைகளை காணம்பாடி. காணத்தால் விரட்டணும். விரட்டலாமா? ஆலலோ ஆலலோ ஆலலம் சோ ஆலலமே சோ சோ ஆலலோ ஆலலோ ஆலலம் சோ ஆலலமே ஆலலோ சின்னஞ்சிறு சிட்டுக்கெல்லாம் சீறி பாயும் பறவைகள்லாம் சோ கனகரி ஏய் 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 அவே சோ அவே அம்மா கனகரி காகங்களா கவுதாரி மைனங்களா சோ ஆலலோ 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 லோபக் ஐயோ அண்ணே ஒரு பறவைகளும் போக மாட்டேங்குது. போகாது. என்ன காரணம்? அது இது ஊரா ஞான பறவைகள். ஊன பறவைகள் வீட்டுக்கு பூரா போன உறவுல ஊன பறவைகள் ஆமா, போகுது. ஞான பறவைகள் போகாது. போகாது. இது என்ன இடம்? இது வேள்வி மலை சார். வேள்வி என்றால் யாகம். யாகம் யார் செய்வார்கள்? மூக்கையா ராமையா அண்ணே முனிவர்கள். நம்ம முனிவர்களே ரிஷிகளை யாகம் செய்யக்கூடிய இடம். ஆமா. வணக்கத்துக்குரிய பெரியவர்கள் வந்து விட்டால் வணங்கி விட்டேன். அப்படியே ஆகட்டும். போகலாமா? போலாம். சோ ஆலாலம் சோ இப்படி ஒரு சரமா ஹலோ 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 வாங்க சாமி வாங்க. பச்சை நிறம் அவள் திருமேனி பவள நிறம் அவள் செவிதழே பச்சை நிறம் அவள் திருமேனி அவள் பவள நிறம் அவள் செவிதழே பச்சை நிறம் அவள் திருமேனி பவள நிறம் அவள் செவிதழே மஞ்சள் முகம் அவள் தேவி முகம் மஞ்சள் முகம் அவள் தேவி முகம் அவள் பெண்மணிடம் அவள் திருவுள்ளம் மஞ்சள் முகம் அவள் தேவி முகம் அவள் பெண்மணிடம் அவள் திருவுள்ளம் வளர்களிலே பல நிறம் கண்டு திருமாதவன் கருணை மனம் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டு திருமாதவன் கருணை அதில் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே நானினம் நாரணம் விளையாட்டு நாயகன் பெயர்கள் திருப்பாட்டு நாளில் நாரக விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு ஆயகுல பிள்ளை விளையாட்டு ஆயகுல பிள்ளை விளையாட்டு அதிகமன் இங்கும் அருள் கூட்டு ஆயகுல பிள்ளை விளையாட்டு இந்த அதிகமன் இங்கும் அருள் கூட்டு வளர்களிலே பல நிறம் கண்டு திருமாதவன் கருணை அருள் கண்டே மத்தி என்னும் ஒரு மனம் தொடுத்தேன் அதில் பாசம் என்னும் இரு சரம் தொடுத்தேன் பட்டு என்னும் ஒரு நூல் எடுத்து பாசம் என்னும் அதில் மலர் தொடுத்து சக்தியுடல் உனை நான் தொழுதேன் சக்தியுடல் உனை நான் தொழுதேன் அலை சாத்துகிறேன் உங்கள் திருவடிக்கு சக்தியுடல் உனை நான் தொழுதேன் அலை சாத்துகிறேன் உங்கள் திருவடிக்கு மலர்களிலே பல நிறம்
அது கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாதவன் கருணை படம் கண்டேன் மலர்களிலே பல நிறம் கண்டேன் ஓடுமோ நாராயணமக அறிவுணமோ நாராயணமக அறிவுணமோ நாராயணமக பராபரத்தில் பிறந்தோண்டி பரத்திலே செம்மோண்டி சிவத்தில் சத்து தோண்டி சத்துக்கு நாதம் தோண்டி நாதத்தில் விந்து தோண்டி விந்துவிடைய சதாசிவம் தோண்டி சதாசிவத்தில் மைசனும் சதாசிவத்தில் ருத்ரனும் ருத்ர விஷ்ணுவும் விஷ்ணுவிட பிரமாவும் பிரமாவிட ஆகாயமும் ஆகாயத்தில் வாயுவும் பாப்புவிட தெய்வம் தேவடை அப்புவும் அப்பளைய பிரதிவும் நரமுக பட்சிகளும் தாவர சங்கம் ஆதிகளும் தோன்றி மீண்டும் யாவும் தோன்றி விடுது ஒருங்கிடுவா ஒருங்கிட யாவும் மீண்டும் படைக்கப்படுவா அந்தப்படி எந்தெந்த பிரமா ஆதிகளே ஜனகர் சந்தனர் சனத்குமாரர் சன சுதசர் என நாமர புத்தி செய்தார் அருகடோ சிவனை கண்டு வணங்கி ஆசி பெற்று சருகை கிரிகை யோகம் ஞானம் என்ன மந்திரங்களை கற்று சன காது முடிவு ஆசி பெற்றனர் அதை கண்ட பிரமா மறுபடியும் உற்பத்தி செய்ய முற்பட்ட போது அவரது மடிக்கு நாடும் ஆத்மாவள் வைஷடும் கட்டை விரடை தக்கடும் பிறகு தொக்குடிலும் புலவன் நாவிலும் புலசிய காதலும் ஆத்தர் கண்ணிடும் ஆங்கரசர் மூத்திலும் கிருதி கரத்திலுமாக 10 பேர் தோற்றுவிக்கப்பட்டனர் அந்த 10 பேரை 9 பேர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டாலும் என்னையும் திருமணம் செய்து வாழ எமது தந்தை சொன்னதை மறுத்து உரைத்ததால் பூலகத்திரனை கந்தர்வாக பிறக்கும்படி வைத்தார் அப்ப ஏற்பட்ட கந்தர்வாக பிறந்து எந்த தமையினார் தக்கன் கொடுத்த சாபத்திற்கு கிடங்க சிரசாகப்பட்டது 1008 கூறுகளாக வெடிக்கிறது ஏந்தட தானே வெடிக்கட்டும் பாக்குறோம் வெடிக்க மாட்டேன் ஏந்தட வெடிக்கிற உங்களுக்கு என்ன பகுமானம் பண்ணி வச்சிருக்கீங்க அதாவது ஒரு நாளைக்கு தலை வெடிச்சு பார்க்கலையா பசங்க ஆசைப்படுறாங்க அதெல்லாம் வருத்தப்படாதீங்க உங்க எல்லாரையும் விட்டுட்டு கூலிச்சாமியை மட்டும் கூட்டி வருவேன் அங்கே போய் இனத்துக்கு உங்க மத்தியில வாடுறதுக்கு அங்க வரதே கூட பரவாயில்ல பிரச்சனை இல்லாம இருக்கும் ஆக அப்படிப்பட்ட பெருமைக்கு மத்தியிலே எல்லா வேளை ஈஸ்வரனுடைய பெருமைகளை பாடினாலும் அல்லல்போம் பழுவடைப்போம் அன்னை விட்டு படுத்து உழைப்போம் புகா தீரப்போம் நல்ல குணமதிக மாவரனை குமரத்தை விட்டெடுக்கும் அந்த கடமதிகை கைதொழுதக்கால் இன்று இறைவனது பொற்பாதம் அடிந்து கழகத்தை துறங்கினால் பாக்கிக்கூடிய கழகம் சிறப்பை சொக்கும் துக்கத்து கிடங்க பொற்பாதம் அடிவோம் பெருமையை சேர்ப்போம் யான முகத்து கேத்த பான வகித்து சாமி வாங்க வாங்க ஹலோ நாரதராக நடிக்கும் மரியாதைக்குரிய ஜெய பார்த்திபன் அவர்களுக்கு கிடாக்குளம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறோம். பொன்னாடை எழுவித்து போடாரம் செத்த பாபர கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சுற்றுவட்டார நாடகள ரசிகர் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அதனால அன்புள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு பணியை துவங்குகிறோம். யான முகத்து கேட்ட பார வகித்து சாமி இருக்குதையா இருக்குதையா யான முகத்து கேட்டு சாமி இருக்குதையா இருக்குதையா கற்பக பேருக்கு அற்புத படங்களையும் கற்பக பேருக்கு அற்புத படங்களையும் எப்படியும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா ஆடி முகத்து கேட்டு பாட வைத்து சாமி இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கட வெள்ளா தீருமையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் தீருமையா நோம்பு இருந்தால் உடனே நல்லது நடக்கும் ஐயா நோம்பு இருந்தா உலகில் நல்லது நடக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணையும் பெருகதையா கண்ணு ரெண்டு சிந்தையா கருணையும் பெரியதையா கண்ணு ரெண்டோ சின்னதையா கருணையும் பெருகதையா முகத்து கேட்டு பாட வகித்து சாமி இருக்குதையா சரி பூசைக செய்தால் தினப்படிக்கலாம் நடக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செய்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் ஐயா நெருப்புல சாமி இருந்தால் நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா நெருப்புல சாமி இருந்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதை
ஆக அவ்வளவு பெருமை பேசக்கூடிய பொன்னான இடங்கள் மேலும் மேலும் சிறப்பு சத்து இடத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டுதாலும் இந்த இடம் எப்பேற்பட்ட இடமாக இந்த உலகம் போற்றக்கூடிய சுந்தரவனமாக மேம்படுத்தி தந்து கொடுக்கிறது. இடத்தை வைத்து மனிதனுக்கு பெருமையா அல்ல, மனிதனால் அந்த இடத்துக்கு பெருமையா பார்த்தோம்னா வாழக்கூடிய ஓர் வாழ்க்கையும் அந்தந்த இடத்தை வச்சு மிகப்பெரிய செல்வாக்கு சிறப்பு பூமியில் உண்டு. அப்படிப்பட்ட பெருமை என்னைக்குமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நேரங்கால எல்லாருக்கும் சரியா ஒத்துழைச்சுச்சுன்னா இந்த உலகத்துல நம்ம தப்பா பேசினா கூட ரொம்ப சரியா போய் முடிச்சிடும். நேரங்காலம் சரியில்லாம போச்சுன்னு வச்சுக்கோங்களே, நம்ம சரியாத பேசினாலும் தப்பா போய் முடிச்சிடும். எப்படி சொல்றீங்க? ஆக காலமும் கடமும் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஆக அப்படிப்பட்ட பெருமைக்கு மத்தியில் பலபட நடந்தொள்ளி படித்த சிபார்தனை அளவிரும்பது விற்த்தார் அழகு நனைகாரமலை குளமலை கோலமலை குருமாமலை கொட்டமலை நிலமலை நின்றமலை எபர்மாசிக்கு திருவேங்கடமலை அப்படிப்பட்ட மலைகளுக்கு ஒப்பட்ட பெருமை கொடுத்தாலும் இந்த சுந்தர வழியினுடைய பெருமைகளை நாம் எவ்வாறு பாட வேண்டும்? காசி விசாலாட்சி, காஞ்சிபுரம் காமாட்சி, எம்பெருமார் குடிகொண்ட மதுரைகள் தாய்கவள் மீனாட்சி, அங்கையர் கண்ணி, தடாத ராட்டி, பொற்பாத மனிதவர்களுக்கு அகிடம் எங்கிலும் வெற்றி வாகை சூடுமன்ற நோக்கத்திற்கு கையாளுவோம் முகத்தை. ஆக எப்பேற்பட்ட பெருமையோடு செல்கிறது இந்த சுந்தரவனம். திருநாளு அந்த போக்கேறு பூட்டி வரும் பெருநாளு நீராகி வீரமுள்ள ராஜாதி ராஜனுக்கு பூமாட போடு ஒரு திருநாடு அந்த போக்கேறு பூட்டி வரும் பெருநாடு மாறாத அன்பு கொண்ட மகராசி மறையாத என்ன கொண்ட மீனாட்சி ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனதும் மனதும் இணைய ஒரு நாள் திருநாள் பிறந்தது. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியனும் சொக்கனினும் பாசவத்து ராஜாத்தி பாசவத்த ராசாத்தி ஓடாத மீசம் பட போட்டார் சுந்தரர் மீனாட்சி கரமுள்ள நடந்தாரு அவர் பேராறு பாதைகளை கடந்தாரு அவர் போடாத மீசம் பட போட்டார் சுந்தரர் மீனாட்சி கரமுடிக்க நடந்தாரு அவர் பேராறு பாதைகளை கடந்தாரு மதி போற பள்ளிக்கட்ட துணிச்சாரு மகராசி கண்ண கண்டு பணிச்சாருகு பேரண்ண பாடண்ட மறுபான ஆடண்ட நினைச்சதான் முடிப்பா பாரு தடுக்கிற மனுஷ யாரு பல்லாக்கு குதிரை
வணக்கம் வணக்கம். அன்புள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள். எங்கள் சிறப்புக்குரிய இசைக்கலைஞர் சார்பாகவும் நன்றி நன்றிகிறது. வணக்கம் வணக்கம். ஆக அற்புத இடமாக மேலும் மேலும் பெருமேசக்கூடிய பொன்னாடுகமாக நடைகிறது. தன்னையே தாழ்ந்த பேரம்பருவையா உண்மையவற்றுடன் விட்டெடுக்கும் மண்பறிவா என்னையும் எப்பொழுதும் நன்மைகளை நாடுவாய் இன்ன நன்றிலாது இவரும் எதிர்வா என்ற இறைவனுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய அற்புதமான இடம். இடத்தினுடைய சாராம்சம் இருக்கும் பொழுது ஏதோ